ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் மொறுன்னு காரக்கடலை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்பவே ஈஸியாக செய்திடலாம். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் மொறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் இதை பண்ணுறதுக்கு இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். வறுக்காத பச்சை வேர்க்கடலை பண்ணும்போது இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கலக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நான் 2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்து கூட செய்யலாங்க. அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் 3/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு பிறகு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊத்தாம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சிக்கணும். தண்ணி ஊற்றி கலக்கக்கூடாது. தண்ணி தெளிச்சு கொஞ்சம் கெட்டியான பதத்தில் நம்ம கலந்து வச்சுக்கலாம். மாவு வேணும்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். நல்லா மொறுன்னு இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு வர்ற மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த டைம்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது அந்த கடலை ஆறின பிறகும் நல்லா மொறுன்னு நல்லா சாஃப்டா நல்லா மொறுன்னு நல்லா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி கலந்துட்ட பிறகு நான் பக்கத்துலயே எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்கிறேன். கையில் எடுத்துட்டு ஒவ்வொன்றா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. போடும்போது எண்ணெய் தெறிக்கும். அதனால கவனமா பார்த்து போட்டுக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வைக்காம மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்னொன்னா எடுத்து போட்டுக்கலாம். இது மாதிரி ஒன்னொன்னா போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வைக்கும்போது தான் ஈவனா வெந்து வரும். ஹை ஃப்ளேம்ல வைக்காம மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்னொன்னா பிச்சு போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். போடும்போது எண்ணெய் தெறிக்கும். கொஞ்சம் கவனமா பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா செவந்து வர வரையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் உள்ள மேலெல்லாம் நல்லா மொறுன்னு நல்லா வரும். பாருங்க, நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்தபோது நம்ம எல்லா கடலையும் நம்ம எடுத்துடலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டா சட்டுன்னு இதை செய்து கொடுத்துடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சத்தானதும் கூட. இந்த மாதிரி எடுத்துட்டு அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். நீங்க கையில போடும்போது எண்ணெய் தெறிக்கிறதுன்னா இந்த மாதிரி 2 ஜல்லி கரண்டி வச்சுட்டு ஒரு பேட்ச் வெந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பேட்ச் இந்த மாதிரி ஜல்லி கரண்டி 2 3 இருந்தா வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்னொன்னா தனித்தனியா எடுத்து வச்சுட்டு நம்ம போட்டுக்கலாம். ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம ஈஸியா வரும். நம்ம கையிலையும் எண்ணெய் படாம பாதுகாத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கடலை எடுக்கிற கரண்டிலையும் நான் சேர்த்து வச்சேன். 3 கரண்டியில போட்டு வச்சிருந்தேன். இப்போ பாருங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம ஈஸியா போட்டுட்டோம். ஒரு பேட்ச் வெந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பேட்ச் இந்த மாதிரி செய்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியா நம்ம செய்து சீக்கிரமா எடுத்துடலாம். பாருங்க, இதுவும் நல்லா வெந்துடுச்சு. எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாங்க. இந்த அடுப்பை அணைச்சிட்டு அந்த சூடு இருக்கிற எண்ணெயிலே ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கடலை மேலே போட்டு சாப்பிடும்போது நல்லா வாசனையா இருக்கும். பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, எல்லா கடலையும் நான் பொரிச்சு வச்சுட்டேன். இது மேலே அப்படியே கருவேப்பிலை மேலே லேசாக தூவி விட்டுட்டு பார்க்கறதுக்கு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது. சாப்பிட்றதுக்கும் மொறுன்னு அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்க, எடுத்து நுணுக்கி காமிக்கிறேன். எவ்வளோ மொறுன்னு எப்படி இருக்குது பாருங்க. நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு நல்லா இருக்கும். நல்ல சத்தான ஸ்நாக்ஸும் கூட. ஈவினிங் ஒரு காஃபியோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ மொறுன்னு இருக்குது. எவ்வளோ அருமையாக மொறுன்னு கேட்குது பாருங்க.
இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.